வணக்கம் நண்பர்களே. இன்றைய சமையல் காலிஃப்ளவர் ஒயிட் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர்லாம் அதில் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் ஒரு அரை வேக்காடு வேக வச்சு இறக்கிங்க. காலிஃப்ளவர் இப்போ ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. இனி நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வடிகட்டின காலிஃப்ளவர் கொஞ்சம் பச்சை தண்ணியில் அலசி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ குருமாவுக்கு தாளிச்சிக்கலாம். வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க. கூடவே வீட்டில் கறி மசாலா பொடி நாங்கள் அடித்து வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் போட்டு அடித்து வச்ச கறி மசாலா பவுட்ரு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அது எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வெங்காயம் வதங்கினோடனே பொன்னிறமாக வதங்கினோடனே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை அதில் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் அது கூட நம்ம கொஞ்சம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூட அப்படியே கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அப்புறம் வீட்டு குழம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ சேர்த்துக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக குழம்பு வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தூள் சேர்த்துக்குங்க. மசாலா எல்லாத்தையும் நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். நல்லா காலிஃப்ளவர் ஒரு பெரட்டி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சமையல் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் நம்ம சமையல் இருக்கும் எப்போவுமே. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு, என்ன நல்லா இருந்துச்சுன்றதும் கமெண்ட் பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறக்கும்போது கொஞ்சம் கறி மசாலா பவுட்ரு போட்டு இறக்குங்க. நல்லா வாசனை ஜம்முன்னு இருக்கும். நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கும். குழம்பு வந்து கலர் கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இறக்கும்போது கொஞ்சம் மல்லித்தழை தூவி குழம்பு இறக்கிக்கலாம். அதாவது காலிஃப்ளவர் ஒயிட் குருமா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழம்பு. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.